மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். லஞ்ச வழக்கு, முன்னாள் அமைச்சர் மகன் கைது, அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு. இலங்கையில் முன்னாள் நீதித்துறை அமைச்சரின் மகன் ரகித்த ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் மத்திய ஊழல் தடுப்பு அமைப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். மடகாஸ்காரில் இருந்து சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போல் உதவியுடன் 2023 ஆண்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட போதைப்பொருள் குற்றவாளி ஒருவரை விடுவிக்க உதவுவதாக கூறி சுமார் 50 கோடி இலங்கை ரூபாய் லஞ்சம் கோரியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த லஞ்ச பரிவர்த்தனை நடந்த காலத்தில் அவரது தந்தை விஜயதாச ராஜபக்ஷ நீதித்துறை மற்றும் சிறைச்சாலை சீர்திருத்த அமைச்சராக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் 2024 தேர்தலில் அரசாங்கம் தோல்வி அடைந்ததால் அந்த குற்றவாளியை விடுவிக்கும் முயற்சி நிறைவேறவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் ரகித்த ராஜபக்ஷ ஏற்கனவே சுமார் 12 கோடி ரூபாய் லஞ்ச பணத்தை பெற்றிருந்ததாக ஊழல் தடுப்பு ஆணையம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் தொடர்புடைய போதைப்பொருள் குற்றவாளி நதுன் சிந்திகா கரகட்டா எனவும் அழைக்கப்படுகின்றார். இவர் இலங்கையின் மிகவும் ஆபத்தான போதைப்பொருள் கடத்தல் குழுக்களில் ஒன்றை நடத்தும் நபராக போலீசார் குறிப்பிடுகின்றனர். தற்போது அவர் நீதிமன்ற காவலில் உள்ளார். இந்த கைது 2024 செப்டம்பரில் பதவியேற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தலைமையிலான அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. இலங்கையில் அரசியல் வட்டாரத்தில் இந்த வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாகாண சபை தேர்தல்கள் சட்ட தடைகள் நீக்கப்பட்ட பின் நடத்தப்படும் என அரசு அறிவிப்பு. மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பான விவகாரம் மீண்டும் இலங்கையின் அரசியல் மடிகளில் முக்கிய இடம் பெற்றுள்ளது. தற்போதுள்ள சட்ட மற்றும் நடைமுறை சார்ந்த தடைகள் தீர்க்கப்பட்ட பின்னரே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என அரசாங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். பல ஆண்டுகளாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல்கள் குறித்த அரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேர்தல் நடத்துவதற்கான தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் நிர்வாக நடைமுறைகள் முடிவடையாமல் இருப்பது காரணமாகவே தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த விவகாரம் தற்போது நாட்டின் அரசியல் விவாதங்களில் முக்கிய தலைப்பாக மாறியுள்ளது. எதிர்க்கட்சிகள் தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வரும் நிலையில் அரசர் தரப்பு நிலைப்பாடு நடைமுறை சிக்கல்கள் முதலில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதாக உள்ளது. சம்பந்தப்பட்ட சட்ட சீர்திருத்தங்கள் முடிந்ததும் தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதற்கான தயாரிப்பு பணிகள் தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாகாண சபை தேர்தல்கள் குறித்த எதிர்பார்ப்பு மீண்டும் அதிகரித்துள்ளது. குற்றவியல் வலையமைப்புகள் முன்பு அரசியல் பாதுகாப்பு பெற்றிருந்தன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கருத்து. இலங்கையில் குற்றவியல் வலையமைப்புகள் மற்றும் அரசியல் தொடர்புகள் குறித்த விவாதம் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அண்மையில் வெளியிட்ட கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளன. அவர் குறிப்பிட்டதாவது, போதைப் பொருள் கடத்தல் மற்றும் காவலில் உள்ளவர்கள் மீதான தவறான நடத்தை உள்ளிட்ட பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சில குற்றவியல் வலைய அமைப்புகள் கடந்த காலங்களில் அரசியல் பாதுகாப்பை பெற்றிருந்ததாக கூறியுள்ளார். இந்த நிலைமை காரணமாக சட்ட அமுலாக்க நடவடிக்கைகள் பல நேரங்களில் பாதிக்கப்பட்டதாகவும் குற்றவாளிகள் தண்டனையில் இருந்து தப்பிக்க வாய்ப்பு ஏற்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய வலைய அமைப்புகளை முற்றிலும் ஒழிக்க அரசு உறுதியாக செயல்படுவதாகவும் சட்டத்தின் ஆட்சி எந்தவித சமரசமும் இன்றி அமுல்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வலியுறுத்தியுள்ளார். இந்த கருத்துக்கள் தற்போது அரசியல் விவாதங்களை தூண்டியுள்ளது. எதிர்க்கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் இதை பல்வேறு கோணங்களில் பரிசீலித்து வருகின்றன. அதே நேரத்தில் அரசாங்கத்தின் ஊழல் எதிர்ப்பு மற்றும் குற்ற ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடரும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் இலங்கையில் குற்றவியல் வலையமைப்புகள் மற்றும் அரசியல் தொடர்புகள் குறித்த விவாதம் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. திருகோணமலையில் காணாமல் போனோர் மற்றும் சட்டவிரோத தடுப்பு காவல் வழக்குகள் நீதிமன்ற விசாரணைகள் தொடர்கின்றன.
திருகோணமலை மாவட்டத்தில் கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் காணாமல் போனோர் சம்பவங்கள் மற்றும் சட்டவிரோத தடுப்பு காவல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த வழக்குகள் தொடர்பான மகளிர் நீதிமன்ற நிலை விசாரணைகள் மற்றும் ஆரம்ப கட்ட விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என சட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. விசாரணையின் ஒரு பகுதியாக புதிய சாட்சியங்களும் பதிவு செய்யப்படுகின்றன. சம்பவங்களின் உண்மை நிலைமையை கண்டறிய பல்வேறு தரப்பினரிடமிருந்து தகவல்கள் சேகரிக்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. கடந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவங்கள் தொடர்பாக பல்வேறு மனித உரிமை அமைப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தொடர்ந்து நீதி கோரி இருந்தனர். இதற்கிடையில் நீதிமன்றம் வழக்குகளை விரிவாக ஆராய்ந்து வருவதாகவும் தேவையான சட்ட நடவடிக்கைகள் படிப்படியாக முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகள் திருகோணமலை மாவட்டத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த முக்கியமான சட்ட விவகாரங்களை மீண்டும் முன்னுக்கு கொண்டு வந்துள்ளன. விசாரணை தொடரும் நிலையில் கூடுதல் தகவல்கள் மற்றும் சாட்சியங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. வடக்கு கிழக்கு பகுதியில் தொடரும் நில விடுவிப்பு மற்றும் மீள் குடியேற்ற பிரச்சனைகள். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் மீளிணக்கம் மற்றும் நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து முக்கிய விவாதமாக உள்ளன. வடமாகாணத்தின் முல்லைத்தீவு மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சமூகங்கள் நில விடுவிப்பு, மீள்குடியேற்ற தாமதங்கள் மற்றும் போருக்கு பிந்தைய அபிவிருத்தி குறித்த கவலைகளை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளனர். தங்களுக்கு சொந்தமான நிலங்களை மீண்டும் பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும் சில பகுதிகளில் குடியிருப்புகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகள் முழுமையாக மீள ஆரம்பிக்க முடியவில்லை என்றும் மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் மீள்குடியேற்ற பணிகள் எதிர்பார்த்த வேகத்தில் நடைபெறவில்லை என்பதும், அடிப்படை வசதிகள் மற்றும் வாழ்வாதார உதவிகள் இன்னும் முழுமையாக கிடைக்கவில்லை என்பதும் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகின்றது. இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்க்கப்படுவதாகவும் நில விடுவிப்பு மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரம் போருக்கு பிந்தைய மேலிணக்கம் மற்றும் நிலையான வளர்ச்சி தொடர்பான முக்கிய அரசியல் மற்றும் சமூக கேள்வியாக மாறியுள்ளது. அரசு மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கிடையிலான உரையாடல்கள் தொடரும் நிலையில் தீர்வுகளுக்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மின்கல ஆற்றல் சேமிப்பு திட்டம் விரிவாக்கம். தேசிய மின் கட்டமைப்பை ஸ்திரப்படுத்த அரசு நடவடிக்கை. மின்சார ஆற்றலை ஸ்திரப்படுத்தி நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அரசாங்கம் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்பு திட்டத்தை விரிவுபடுத்தி வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் மேலும் 7 ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் நேற்றைய தினம் கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இவை பாணந்துறை, வெளியத்த, அம்பாந்தோட்டை, அம்பாறை, வவுணதீவு, வாழைச்சேனை மற்றும் மகியங்கனை ஆகிய பகுதிகளில் உள்ள துணை மின் நிலையங்களுக்கு அருகில் நிறுவப்பட உள்ளன. இந்த அமைப்புகளின் மூலம் மொத்தமாக சுமார் 280 மெகாவாட் மின்சார ஆற்றலை சேமிக்க முடியும் என்றும், தினசரி சுமார் 70 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்பில் வழங்கப்படும் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது. சர்வதேச போட்டித்தன்மை வாய்ந்த கேள்விப்பர கோரல் மூலம் தெரிவு செய்யப்பட்ட வின்போஸ் என்ற தனியார் நிறுவனம் இந்த அமைப்புகளை நிறுவும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. இதேவேளை மேலும் 6 இடங்களில் கூடுதல் சேமிப்பு அமைப்புகள் நிறுவும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. முன்னதாக ஜூன் மாதம் தொடக்கத்தில் கொண்டுவரப்பட்ட 8 அமைப்புகள் தற்போது பல துணை மின் நிலையங்களில் நிறுவப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் பணிகள் ஜூலை மாத இறுதிக்குள் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் இந்த ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் தேசிய மின் கட்டமைப்புக்கு நிலையான மின்சார விநியோகத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அவற்றின் கட்டுப்பாடு மற்றும் மேலாண்மை பணிகள் மின்சக்தி அமைச்சின் கீழ் உள்ள தொடர்புடைய நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த திட்டத்தின் மூலம் மின்சார நெருக்கடியை குறைத்து சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுக்கவும் நுகர்வோருக்கு நிலையான மின்சார விநியோகம் வழங்கவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays,
For more info, contact www.satkin.com. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் பரபரப்பு. மு.க. ஸ்டாலின் போட்டியிட வாய்ப்பு என டிஎம்கே வட்டாரங்களில் பேச்சு. தமிழ்நாட்டில் அரசியல் வட்டாரங்களில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்த விவாதம் தீவிரமடைந்துள்ளது. டிஎம்கே கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் திருச்சி கிழக்கு தொகுதியில் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் என்ற பேச்சு வலுப்பெற்று வருகின்றது. சமீபத்திய அரசியல் சூழ்நிலை மற்றும் சட்டமன்றத்தில் ஏற்பட்ட பல பதட்டமான நிலைகளுக்கு பின்னர் இந்த வாய்ப்பு குறித்து கட்சி உள்ளக ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டால் அது சட்டமன்ற அரசியலில் மீண்டும் நேரடி மற்றும் முக்கியமான அரசியல் நகர்வாக பார்க்கப்படும் என அரசியல் நோக்கர்கள் மதிப்பிடுகின்றனர். எனினும் இது குறித்து கட்சி தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. முடிவுகள் இறுதி ஆலோசனைகளின் பின்னரே எடுக்கப்படும் என கூறப்படுகின்றது. இடைத்தேர்தல் ஏற்படுமா அல்லது தற்போதைய உறுப்பினர் நிலைமை தொடருமா என்பது குறித்தும் தெளிவான நிலை இன்னும் இல்லை. இதற்கிடையில் திருச்சி கிழக்கு தொகுதி அரசியல் சூழல் மேலும் சூடுபிடித்துள்ளது. கட்சி வட்டாரங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் இந்த சாத்தியக்கூறு குறித்து பெரும் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு ஓட்டம். முதல்வர் விஜய் பங்கேற்பு. சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சென்னையில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. சென்னை காமராஜர் சாலையில் தொடங்கிய இந்த ஓட்டத்தை தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் தானும் இந்த ஓட்டத்தில் பங்கேற்றிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஆதர் அர்ஜுனா, புசி ஆனந்த், மரிய வில்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் தடகள ஆர்வலர்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர். ஓட்டத்தை தொடங்குவதற்கு முன்பு போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்து முதல்வர் விஜய் விழிப்புணர்வு வாசகத்தை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் பங்கேற்ற அனைவரும் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அந்த உறுதிமொழியில் போதைப்பொருள் பழக்கத்தின் தீமைகளை உணர்ந்து அதனை தவிர்ப்பது, குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை விழிப்புணர்வூட்டுவது, மேலும் போதைப்பொருள் ஒழிப்பு முயற்சிகளுக்கு அரசுக்கு துணை நிற்பது போன்ற உறுதிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த உறுதிமொழியை முதல்வர் வாசித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கொடி அசைத்து ஓட்டத்தை தொடங்கி வைத்த முதல்வர் பிறருடன் இணைந்து ஓட்டத்தில் பங்கேற்றிருந்தார். இதேவேளை போதைப்பொருள் உற்பத்தி மற்றும் சட்டவிரோத கடத்தலை ஒழிப்பதில் சிறப்பாக செயல்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு தமிழக முதல்வரின் காவல் பதக்கம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023 முதல் வழங்கப்பட்டு வரும் இந்த விருதின் கீழ் 2026ஆம் ஆண்டுக்கான பதக்கங்களுக்கு 14 காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சி மாநிலத்தின் போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. செய்திகளில் தொடர்பான உலக செய்திகள். ரஷ்யா தொடர்புடைய எண்ணெய் கப்பல் தடுத்து நிறுத்தம். பிரான்ஸ் கடற்படை நடவடிக்கை. இத்தாலி அருகிலுள்ள சிசிலி கடற்பகுதியில் ரஷ்யாவுடன் தொடர்புடையதாக கருதப்படும் எண்ணெய் கப்பல் ஒன்றை பிரெஞ்சு கடற்படை தடுத்து நிறுத்தியதாக பிரெஞ்சு ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து அவர் தனது சமூக ஊடக பதிவில் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று கடல் சட்ட விதிகளை மீறி சிசிலி கடற்கரை அருகே பயணித்த டெலிவர் என்ற எண்ணெய் கப்பலை பிரெஞ்சு கடற்படையினர் முற்றுகையிட்டதாகவும் பின்னர் அதை சோதனைக்காக நங்கூரமிடும் இடத்துக்கு கொண்டு சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த கப்பல் கெமரூன் கொடியுடன் ரஷ்யாவின் பிரிமோஸ்க் துறைமுகத்தில் இருந்து பயணித்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது ரஷ்யாவின் மறைமுக சரக்கு கப்பல் வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீது 2022 தொடங்கிய போருக்கு பின்னர் விதிக்கப்பட்ட மேற்கத்திய தடைகளை தவிர்க்கும் வகையில் இத்தகைய கப்பல்கள் கொடி, அடையாளம் மற்றும் ஆவணங்களை மாற்றி பயன்படுத்தப்படுவதாகவும் ஜனாதிபதி மெக்ரோன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற கப்பல்கள் ரஷ்யாவின் போர் முயற்சிகளுக்கு நிதி வழங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதை தாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு முன்பும் செப்டம்பர் மாதத்தில் இருந்து ரஷ்யாவுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பல கப்பல்களை பிரான்ஸ் சோதனை செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியா உள்ளிட்ட கூட்டாளிகளின் உதவியுடன்
மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் இதில் அடங்கும். ஐரோப்பிய ஒன்றிய தடைகளின் கீழ் சுமார் 600 கப்பல்கள் கண்காணிப்பில் உள்ளதாகவும் அவை ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதி வலையமைப்புடன் தொடர்புடையதாக இருக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை சர்வதேச கடல் பாதுகாப்பு மற்றும் தடைகள் அமுலாக்கம் தொடர்பான விவாதங்களை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. ஜெர்மனியில் ரயில் நடத்துனர் கொலை வழக்கு விசாரணை தொடக்கம். ஜெர்மனியில் ரயில் பயணத்தின் போது நடத்துனர் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை நேற்றைய தினம் தொடங்கியுள்ளது. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி லாண்ட்சுட்டி நகருக்கு அருகே சென்ற ரயிலில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ரயில் நடத்துனராக பணியாற்றிய சர்கான் கொலர் என்பவர் ஒரு பயணியிடம் பயணச்சீட்டை காண்பிக்குமாறு கேட்டுள்ளார். அந்த 26 வயது பயணியிடம் சீட்டு இல்லாததனால் பின்னர் அவர் அடையாள அட்டையை காட்டுமாறு கேட்டதாகவும் அதற்கும் அவர் மறுப்பு தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து ரயிலில் இருந்து இறங்குமாறு நடத்துனர் கூறியுள்ளார். அப்போது தன்னை பொக்சர் என கூறி மிரட்டிய அந்த பயணி நடத்துனர் மீது திடீரென தாக்குதல் நடத்தியதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு பின்னர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சர்கான் கொலர் 2 நாட்கள் கழித்து உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அவர் குடும்பத்தில் 2 பிள்ளைகள் மற்றும் 4 சகோதரர்கள் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான நீதிமன்ற விசாரணை தற்போது ஸ்வைவருக்கேன் நீதிமன்றத்தில் தொடங்கியுள்ளது. குற்றச்சாட்டுகளுக்கு உட்பட்ட நபர் வெளிநாட்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர சம்பவம் ஜெர்மனியில் பொது போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Soft ocean breeze. Bentata welcomes you to paradise with Satkin Holidays. Mirasa Beach. Feel the magic of Mirasa, where turquoise waves, peaceful beaches, and unforgettable moments create the perfect escape for couples. Relax, walk by the shore, and fall in love with every sunset. Weligama. Adventure meets romance in Weligama. Surf, smile, and enjoy the beauty of Sri Lanka with Satkin Holidays. Your dream beach getaway starts here. Satkin Holidays. For more info, contact www.satkin.com.